கல்முனை ஆதார வைத்தியசாலையில இஸ்லாமிய சேவக பெண்கள் ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி பில்டாக இருக்கு. இத கான்ட்ரவர்சின்னு சொல்லாம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்ல போனா துவேசம்னே சொல்லலாம். அதுலயும் பிரஸ் மீட்டிங்ல ஒரு தாதி பெண், இது எங்களோட வைத்தியசாலை, இதுல மதபேதங்கள் கிடையாது, இஸ்லாமிய சேவக பெண்கள் ஹிஜாப் அணிந்து வந்து எங்களை அவமானப்படுத்துறாங்க, இங்க வர நோயாளிகள் கூட என்னது இது முஸ்லிம்கள் ஒரு பக்கம் தமிழர் ஒரு பக்கம்னு சொல்லி பேசுறது இலங்கையரா டோட்டலி ரோ. எதனாலனா ஸ்ரீலங்காவோட உறுப்புரை சட்டம் ஆர்டிகல் 10 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு இலங்கை குடிமகனும் தான் விரும்பிய மதங்களை பின்பற்றலாம், அந்த மதங்கள் பற்றிய விஷயங்கள் அவசர கால நிலையில கூட மாற்றப்படக்கூடாதுன்னு சொல்லுது. இன்னும் உறுப்புரை சட்டம் ஆர்டிகல் 12 என்ன சொல்லுதுன்னா, இலங்கை சட்டத்தின் கீழே எல்லா மக்களுமே சமமானவர்கள், அதுல மதபேதங்களை வந்து காட்ட முடியாதுன்னு சொல்லுது. உறுப்புரை சட்டம் ஆர்டிகல் 14 தனியாகவோ கூட்டமாகவோ தன்னோட மத நம்பிக்கைகளையும் ஆடை வழிபாடுகளையும் நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லுது. இன்னும் இலங்கையோட ஐசிசிபிஆர் ஆக்ட் நம்பர் 57ல 2007 18ஆம் பிரிவின் கீழே ஒருத்தவங்களோட மத நம்பிக்கைகளையும் மத ஆடைகளையும் அணியக்கூடாதுன்னு சொல்ல ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி, அதை மீற பட்சத்துல இலங்கையோட சட்டப்பிரிவின் படி பெனாட்கோல் 290லயும் 292லயும் பிற மத உரிமைகளை இடையூறு பண்ணுதல் அப்படிங்கிறது தண்டனைக்குரிய குற்றம். இன்னும் 2019-2022 செக்டர் ஸ்பெசிபிக் ரெகுலேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் படி இஸ்லாமிய பெண்கள் வேலை நேரத்துல ஐடென்டிக்காக முகங்களை மறைக்காம ஹிஜாப பின்பற்றி வேலை செய்யலாம்னு சொல்லுது. இவ்வளவு சட்டங்களையும் தாண்டி கல்முனை ஆதார வைத்தியசாலையில இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிய கூடாதுன்னு சொல்லது சட்டப்படி குற்றம். அதையும் தாண்டி மீடியாஸ்ல பேசின அந்த தாதி பெண்மணி அவங்களோட வார்த்தைகள் அதிகமாக இது எங்களோட வைத்தியசாலை அப்படின்னு சொல்லி ஒரு மத பிரிவை ஏற்படுத்துறாங்க. அரசாங்க வைத்தியசாலை அப்படிங்கிறது எந்த ஒரு மதத்துக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட குழுவுக்குமான சொத்து கிடையாது, அது பொதுமக்களான இலங்கை மக்களோட சொத்து. நீங்க 5 வருஷம் இல்ல 10 வருஷம் இல்ல 25-30 வருஷம் வேலை பார்த்தாலுமே அந்த சொத்து அப்படிங்கிறது இலங்கை மக்களுக்கானது. இது வரைக்கும் சட்டப்படி லாஜிக்கா பார்த்த இந்த கான்ட்ரவர்சியா இப்ப இஸ்லாமிய வியூ பாயிண்ட்ல பார்த்தோம்னா, ஹிஜாப் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பெண்கள் தங்களோட தலையையும் கழுத்தையும் மார்பகத்தையும் மறைக்கிற இந்த ஆடை 1400 வருஷங்களுக்கு முன்னால பாலைவன வெயிலுக்காகவோ ஃபேஷனுக்காகவோ அணிந்த ஆடை கிடையாது. இதை அணியும்படி கட்டளையிட்டது இஸ்லாமியர்களோட கடவுளான அல்லாஹ் தஆலா. அந்த கட்டளையை முதல்ல விட்டது இஸ்லாமியர்களோட தலைவரான இஸ்லாமியர்கள் உயிருக்கும் மேலான நேசிக்கிற இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மனைவியர்களுக்கும் அதை தொடர்ந்து வந்த உம்மத்துக்கும் தான். நபியே உங்களோட மனைவியர்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் தங்களோட மேலாடைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக, அது அவங்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவங்களை பின்பற்றி வாழ்ற இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் போடுறது அப்படிங்கிறது வெறும் இஸ்லாமிய அடையாளம் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான கட்டளை. இந்த ஹிஜாப் அப்படிங்கறதோட புனிதத்தன்மை மாற்று மதத்தவங்கள் மத்தியில புரியாம போக ஒரு பக்கம் இஸ்லாமிய பெண்களே காரணமா இருக்காங்க. எதனாலனா இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பெண்கள் மாடர்னான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி ஹிஜாப் அணிகிறது கிடையாது. இன்னும் சில பெண்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையான இந்த புனித ஹிஜாப் அணிந்துட்டு கேவலமான லைக்ஸுக்காகவும் வியூஸுக்காகவும் சோசியல் மீடியாஸ்ல கண்ணியம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஹிஜாப் அப்படிங்கிறது இஸ்லாமிய பெண்களோட உரிமை, அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கறத மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண்ணா ஹிஜாப் அப்படின்ற அந்த புனித ஆடைய மதிக்கவும் பழகணும்.